ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 ரீசெண்டாக வெளிவந்த சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தாங்க நான் ரிவ்யூ பேச வந்திருக்கேன். இந்த படத்துக்கும் இந்த சின்ன சின்ன ஆசைங்கிறதுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. ஏன்னா அந்த சின்ன சின்ன ஆசைங்கிற ஒரு பாட்டில் வந்தாங்களே நம்ம ஹீரோயின் மதுவலா, அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் படத்தோட பேர் மட்டும் சின்ன சின்ன ஆசை. சரி, தமிழ் கேரக்டராக வந்து நம்ம மதுபாலன் நடிச்சிருக்காங்க, தம்பி ராமையா வந்திருக்காரு. அப்புறம் மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி இவர் வந்து மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் நம்ம தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு. கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு படத்தில் ரீசெண்டாக வெளியே வந்திருக்கே நம்ம சூர்யா படம். ஸோ அதுலேயும் ஒரு மெயின் ரோல் இவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் இவங்களும் தான் ஹீரோ ஹீரோயின் மாதிரி இந்த படத்துக்கு. இப்போதைக்கு இந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேர் தாங்க. சின்ன சின்ன ஆசை. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம YMJ மூவிஸ்க்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோயின் லீலாவை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்காரங்க. அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்புக்காக வாரணாசிக்கு ஒரு கேங்கோட வந்திருக்காங்க. வந்த இடத்துல லீலாவோடைய பேகையும் மொபைலையும் ஒரு திருடன் திருடிட்டு போயிடுறான். அவனை துரத்தி போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போகிற நேரத்தில் அவங்க கேங்லேருந்து தனியாக வந்துடுறாங்க. ஸோ திருப்பியும் அவங்களுக்கு போய் சேரத்துக்கு முடியல. ஏன்னா அது வந்த இடம் வந்து நார்த் இந்தியா. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே ஹிந்தியாக இருக்கனால இவங்களுக்கு ஹிந்தி தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அந்த கேங்கோடைய ஃபோன் நம்பர்னும் தெரியுது, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த நாள் கொண்டு போய் விடுற நேரத்தில் கொஞ்சம் இருக்குங்களே அந்த இடப்பட்ட நேரம், அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் பேசி பழகுறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவரும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, இறந்துட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒய்ஃபு இல்லை. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு 50+ இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வர லவ்வை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஆக்டிங் நல்லா நேச்சுரலாக இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த வயசில் இவங்களுக்குலாம் ரொம்ப தேவையான. ஆக்சுவலி லவ்ங்கிறதுக்கு வயசே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஒரு ட்விஸ்ட்டு நடக்குதுங்க. கண்டிப்பாக யாருமே நினச்சே பார்த்துருக்கோமோ, நான்லாம் நினச்சே பார்க்கலாங்க. இவங்க லவ் பண்ணுறாங்களே, இனிமேலாச்சும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு நினச்சா அந்த கடவுளுக்கே பிடிக்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, நம்ம ஹீரோயினுக்கு குழந்தைங்க கிடையாது. ஆனால் அவங்க செகண்ட் ஒய்ஃபாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்குரிய குழந்தைய வந்து அவங்க தான் குழந்தையாக தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த வாரணாசியும் பார்த்திங்கன்னா இருக்கிற சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்கங்க. ஆனால் நினச்சே பார்க்காத அளவுக்கு அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMD ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10/6.8 வந்திருக்குங்க. கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாத படங்கள்லாம் இந்த ஒரு படமும் மஸ்ட்டுங்க. தேங்க்யூ.